3ஆம் வாரம் சனி. இறைவா, எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே, எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். பாடல். உலகப் பொருள்களின் ஊற்றாம் இறைவா, ஒருமுனை முதல் மறுமுனை வரை உள்ளவற்றை நினைத்து செய்த உம் ஆற்றல் விளங்க புனித கொடையால் நீர் நிரப்புகிறீர். இத்துணை மாபெரும் படைப்புச் செயலை இத்தினம் முடித்து ஓய்வெடுத்தீர். நித்தமும் முறையாய் படைத்த பின் முடிவில் அத்தனையெல்லாம் நலம் என்றீர். வலுக்குறை உள்ள மாந்தரும் இன்று நெறி தவறிய வழியை விட்ட கன்று நலமிகு நெறியில் நல்லவராய் நடந்து உரிய பரிசை பெற அருள்வீர். நீதி வழங்கிட நீர் வரும் நாளில் தன்னொழியை கண்டு ஒடுங்காமல் தீதிலா அமைதியை அடைந்தோம் என்று முழுங்கிடுவோம் மிகு மகிழ்வோடு. நேரம் வேண்டல் ஏற்பீர் தந்தாய், உயர்நிலை வீற்றிருக்கும் மகனும் அச்சமகற்றும் ஆவியருடன் இச்செகம் என்றும் ஆளுகவே. ஆமென். திருப்பாடல் 122. திருநகராகிய எருசலேம். முன்மொழி 1. இதோ, எல்லா நாடுகளினாலும் விருப்பப்பட்டவர் வருவார். ஆண்டவரின் இல்லம் மாட்சியால் நிரப்பப்படும். அல்லேலூயா. ஆண்டவரது இல்லத்திற்கு செல்வோம் என்ற அழைப்பை கேட்டு நான் அகமகிழ்ந்தேன். எருசலேமே, எங்கள் கால்கள் உன் வாயில்களில் நிற்கின்றன. எருசலேம் செம்மையாக ஒன்றிணைத்து கட்டப்பட்ட நகராகும். ஆண்டவரின் திருக்குலத்தார் ஆங்கே செல்கின்றனர். இஸ்ராயேல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கிணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்த செல்வார்கள். அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன. அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள் ஆகும். எருசலேமில் சமாதானம் நிலைத்திருக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னிடம் அன்பு கூர்பவர்கள் வளமுடன் வாழ்வார்களாக. உன் கோட்டைகளுக்குள் அமைதி நிலவுவதாக. உன் மாளிகைகளில் நல்வாழ்வு நிலைப்பதாக. உன்னுள் சமாதானம் நிலவுவதாக என என் சகோதரர் சார்பிலும் என் நண்பர் சார்பிலும் உன்னை வாழ்த்துகின்றேன். நம் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லம் இங்கே இருப்பதால்
உன்னில் நலம் பெருகும்படி நான் மன்றாடுவேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். முன்மொழி 1. இதோ எல்லா நாடுகளினாலும் விரும்பப்பட்டவர் வருவார். ஆண்டவரின் இல்லம் மாட்சியால் நிரப்பப்படும். அல்லேலூயா. திருப்பாடல் 130. பாதாளத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். முன்மொழி 2. விடியலிலிருந்து இரவு வரை என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது. ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவிச்சாய்த்தருளும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனத்தில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரும் மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர். ஆண்டவருக்காக நான் ஆவலுடன் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது அவருடைய சொற்களுக்காக. நான் ஆவலுடன் காத்திருக்கின்றேன். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட, ஆம், விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது. இஸ்ராயலே, ஆண்டவரையே நம்பியிரு. பேரன்பு அவரிடமே உள்ளது. மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. எல்லா தீவினைகளினின்றும் இஸ்ராயலை மீட்பவர் அவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். முன்மொழி 2. விடியலிலிருந்து இரவு வரை என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது. பிலிப்பியர் 2, 6 முதல் 11 வரை. கிறிஸ்து இறை ஊழியம். முன்மொழி 3. இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். அல்லேலூயா. கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து
தம்மையே தாழ்த்திக் கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். முன்மொழி 3. இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். அல்லேலூயா. அருள் வாக்கு 2 பேதுரு 1:19 முதல் 21 வரை. இறைவாக்கினர் கூறியது இன்னும் உறுதியாயிற்று. அவர்கள் கூறியதை நீங்கள் கருத்திற்கொள்வது நல்லது. ஏனெனில் பொழுது புலர்ந்து விடிவெள்ளி உங்கள் இதயங்களில் தோன்றும் வரை அது இருண்ட இடத்தில் ஒளிரும் விளக்கை போன்றது. ஆனால் மறைநூலில் உள்ள எந்த இறைவாக்கும் எவரது சொந்த விளக்கத்திற்கும் உட்பட்டது அல்ல என்பதை நீங்கள் முதலில் அறிய கடவுள் அருளியதை உரைத்ததே இறைவாக்கு. அது ஒருபோதும் மனித விருப்பத்தால் உண்டானது அல்ல. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. சிறு மறுமொழி. கீழ்த்திசை முதல் மேற்றிசை வரை, கதிரவன் தோன்றி மறையும் வரை ஆண்டவரது பெயர் பெரியது. கீழ்த்திசை முதல் மேற்றிசை வரை, கதிரவன் தோன்றி மறையும் வரை ஆண்டவரது பெயர் பெரியது. வானங்களையும் விட உயர்ந்தது அவரது மாட்சி. கீழ்த்திசை முதல் மேற்றிசை வரை, கதிரவன் தோன்றி மறையும் வரை ஆண்டவரது பெயர் பெரியது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கீழ்த்திசை முதல் மேற்றிசை வரை, கதிரவன் தோன்றி மறையும் வரை ஆண்டவரது பெயர் பெரியது. கன்னிமரியாவின் பாடல். முன்மொழி. ஆண்டவர் வலியோரை அரியணையினின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்தி உள்ளார். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார்.
தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணையினின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ராயலுக்கு துணையாக இருந்து வருகிறார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். முன்மொழி. ஆண்டவர் வலியோரை அரியணையினின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்தியுள்ளார். மன்றாட்டுகள். தன்னுடைய நிறைவில் தன் சகோதரர் சகோதரிகளுக்கு அன்புக்கு பதிலன்பு காட்டும் கிறிஸ்துவிடம் உருக்கமாக வேண்டுவோம். ஆண்டவராகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறந்து உயிர்த்தெழுவோருள் தலைப்பேரானவரே, நீர் உமது திருரத்தத்தால் எங்கள் பாவங்களை கழுவி எங்களை தூய்மைப்படுத்தினீர். நீர் எமக்கு செய்தவற்றை நாங்கள் உய்த்துணரும் பொருட்டு எங்களை வழிநடத்தி அருளும். ஆண்டவராகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீர் எங்களை நற்செய்தியின் தூதுவர்களாக இருக்க அழைத்தீர். நற்செய்தியை நாங்கள் ஆழ்ந்து அறியவும் அதை எங்களுக்கே உரியதாக்கவும் அருள் புரியும். ஆண்டவராகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் அரசரே, ஆள்வோரின் செயல்களை நெறிப்படுத்தும். சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு அதிக அக்கறை காட்ட உமது ஆவியானவர் அவர்களை தூண்டுவாராக. ஆண்டவராகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சமுதாயத்தால் ஒடுக்கப்படுவோரையும் சமயம், குலம், நிறம் இவற்றுக்காக துன்புறுத்தப்படுவோரையும் உமது ஆற்றலால் வழி நடத்தும். அவர்களுடைய மனித மாண்பு மதிக்கப்படவும் உரிமைகள் பாதுகாக்கப்படவும் செய்வீராக. ஆண்டவராகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது அமைதியில் இறந்தோர் அனைவரையும் ஏற்றுக்கொள்ளும். அன்னை மரியாவோடும் அனைத்து புனிதர்களோடும் அவர்களை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்லும். ஆண்டவராகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பரலோகத்திற்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென்.
இறுதி மன்றாட்டு. ஆண்டவரே, எமது மீட்பை முன்னிட்டு உம் அடியாராகிய மரியாவின் தாழ்நிலையை கண்ணோக்கினீர். எமது வழிபாடு உமக்கு மாட்சி அளிப்பதாக. மீட்பின் நிறைவை மரியாவோடு பகிர்ந்து கொள்ள எங்களை விழித்தெழ செய்யும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் கடவுளாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் மகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.